தகப்பனே, எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே, இந்த வெள்ளி நாளிலே நாங்கள் 3வது வாரத்திலே நாங்கள் செய்கிற காரியத்தை நீர் அறிந்த தேவன். ஆம் கர்த்தாவே, நீர் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே நீர் முன்னறிந்து முன் அனுப்பின மனிதனாகிய தீர்க்கதரிசிக்கூடாக உம்முடைய வார்த்தையை நீ திருவுளம் பெற்றின தேவன். அதனாலே அந்த வார்த்தைக்குள்ளாக வருகிற அந்த வெளிப்பாடுகளை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிற வேலையாக இருக்கிறபடினால் இந்த செய்தியானது எங்களுடைய விட்டமின், அதாவது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வருகிற தோல்விகளுக்கெல்லாம் மருந்தாக அமைந்து இன்னும் அதிகமாய் உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் பலப்படவும், உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்படவும் நீர் அனுப்பின இந்த மன்னாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். அடியானோடும் பேசுகிற ஆண்டவரை உதடுகளோடும் அந்த வண்ணமாக கேட்கிற செவிகளோடும் நீர் கூட இருந்து அதை ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனத்துக்கு நாங்கள் திருப்புவோம். இது அந்த அதிகாரம் இல்லை, மாறி எழுதிட்டோம் போல். இந்த நாங்கள் இந்த நாளில் புத்தகத்துக்குரிய எண்ணாகமம் 20:7. நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சரணாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கு அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளைப்படியெல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற செய்தியின் தலையங்கம் மீட்பில் இருக்கும் முழுமையான மகிழ்ச்சி. அதாவது மீட்பில் இருக்கும் முழுமையான மகிழ்ச்சி. அதாவது நாங்கள் மீட்கப்பட்டிருந்தோம்னா என்ன இருக்கும்? எங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். நாங்கள் 1வது வாரம் தீர்க்கதரிசியை பற்றிய வரலாறை பார்க்குற நாங்கள் 3வது வாரம் நாங்கள் புத்தகத்தில் இருக்கிற முழு சாராம்சம் அடக்கங்களை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பலமையாக செய்தியில் நாங்கள் சுவிசேஷம், அதாவது கர்த்தர் எதை பேசுகிறாரோ அந்த நடத்துதலில் போவோம். ஆனால் இதில் வெள்ளியில் பார்க்குற அந்த ஸ்டைல், அதாவது வித்தியாசம் என்னென்னா, அந்த புத்தகத்தில் இருக்கிற முடிந்தளவு புத்தகத்தை முழுவதுமாக சொல்கிறேன்னா அதுக்கு 2-3 பாட் போகும். ஆனால் உங்களுக்கு வெளிப்பாடாக அமைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு சில காரியங்களை மற்றும் அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். ஆனால் 3வது வாரம் எங்களுக்கு நடைபெறவில்லை. அதுக்காக நாங்கள் இந்த 4வது வாரம் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கு சுருக்கமாக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். மீட்பில் இருக்கும் முழுமையான மகிழ்ச்சி. ஆமென். அதனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருண்டா, இந்த வார்த்தையை இதில் நம் புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான பகுதிகளை சொல்கிறபடினால இதில் அவர் முன்னுக்கு என்ன சொல்கிறாருண்டா, அவருடைய சபையார் அந்த இடத்துக்கு அவர் போகிற வேளையில் அநேக அந்த சபைகள் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த சபைகளுக்குள்ளே சச்சரவுகள் இருக்கிறது. அதனால் அவர் சொல்கிறார்,
அநேக 3 நாளுக்கு மேற்பட்ட சபைகள் இருந்தாலும் அந்த சபையில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறத அவர் சொல்கிறார். ஆனாலும் நீங்கள் வல்லமையாக ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்று அவருடைய காலத்தில் இருந்த அந்த இடத்துக்கு போன இடத்துல அவர் சொல்கிறார். அதே போல் இன்றைக்கு இந்த கிழக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அநேக சபைகள் இருந்தால் இந்த மெசேஜில் என்ன இருக்கிறது? சண்டை, சேர முடியாத காரியங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஈகோ போட்டு, ஏன்னா தேவனுக்காக ஊழியங்களை செய்யாமல் மனிதர்கள் தங்களை உயர்த்த வேண்டும், கணம் பண்ண வேண்டும், அல்லது மற்ற ஊழியத்தை பார்த்தா ஜனங்கள் எங்களை விட அது மேன்மை என்று நினச்சிடுவாங்கன்ற ஒரு பயத்தினால் அவங்க என்ன செய்கிறாங்க? விலகுறாங்க. ஆனால் அது ஒரு ஆவி. அதுதான் அது யாருடைய ஆவி? யாருடைய? சவுளுடைய ஆவி. ஏன்னா சவுளுக்கு தானே அது இருந்துச்சு. ஏன்னா தன்னை விட அவன் நேசிக்கிற ஒருவன் தான் தாவீது. ஆனால் தன்னை விட ஜனங்கள் அவனை புகழ்கிறாங்கன்றோன்னு என்ன நடந்துட்டு, அவன் தன்னை எப்பயுமே தாவீதை வெறுத்தான். வெறுத்துட்டு போனாலும் பரவாயில்ல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சபைகள் கிறிஸ்மஸை என்ன செய்கிறாங்க? தீக்கசி எதை வேணாமண்டாரோ, எது புலண்டாரோ, ஏன்னா அதை செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ஜோஸ்வாபுரர் ஆரம்பித்த அன்பலி சபையை பார்த்திங்கன்னா இத்தனை நினைக்கிற குறை 25-27 வருடத்துக்கு முன்பு அவர் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இத்தனை 25 வருடங்களுக்கு மேலாக செய்யாத ஒன்றை இந்த வருடத்தில் அவங்க செய்தாங்க. கிறிஸ்மஸ் தினத்தில் ஆராதனையை செய்கிறாங்க. அப்போ அதனால் உங்களுடைய உறவுகளோ சகோதரங்களோ அல்லது உங்களுக்கு அறிமுகமாக இருந்தால் அவங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? வற்புறுத்தி வெளியே அழைக்கணும். ஏனென்றால் காலம் தீவிரமாக எப்படி நாங்கள் பார்த்தோம் அன்றைக்கு லோத்துடைய நாட்களில் அந்த சோதோம் அழியிறன்ற வேளையில் வேதம் என்ன சொல்லுது? லோத்து மீது வைத்த அந்த பிரியத்தினால அந்த தூதர்கள் என்ன செஞ்சாங்களாம்? இழுத்தெடுத்தாங்க வெளியே. ஏன்னா அவங்க தாமதிக்கிறத கண்டு. அப்போ அதே போல் தான் வேதம். நாங்கள் எப்பயுமே மாமிசமாக சொல்கிறது இல்லை. ஏன்னா வேதத்தை கொண்டு தான் எப்பயும் நாம் போதிக்கிறது. ஏன்னா அதனால் நாங்கள் சபையை விட்டு ஆக்களை பிரிக்கிறதும் இல்லை, சபையிலிருந்து நாங்கள் ஆக்களை தூக்குற ஆக்களும் இல்லை. நாங்கள் ஒருவேளை நேசித்தா என்ன செய்வோம்? விழப்போது உடனே இழுத்து இடுப்போமே. நான் திக்க சொல்கிறேன், ஒரு புள்ள ஒருக்கா ரோட்டில் ஓடுதண்டா ஒரு கை நீ ஓடக்கூடாதுன்னு கையை காட்டி சொல்லுவோம். அடுத்த புள்ள போனால் என்ன செய்வோம்? விடுவோம் அடி. ஏனண்டா அந்த புல்ல இனி போனால் அடிபட்டுரும். அதனால் அதே போல தான் நீங்கள் நேசம் வச்சு இது வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? வற்புறுத்தி அவங்கள அழைக்கணும். அப்போ அதே போல் இன்றைக்கி சபையை சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போகிற வழியில் 4-5 சபை இருந்தாலும் தீக்கர்ஸ் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்குள்ள அந்த பாருங்கள், இப்பொழுது முழு சுவிசேஷ சபைகள் இந்த பட்டணத்தில் எத்தனை இருக்கிறது? 2 அல்லது 3 சபைகள் ஆங்காங்கே இருக்கிறது. மேலும் இவர்களோ ஒருவர் யுத்தமாக இருக்கிறார்கள். அப்போ அதே போல் பாருங்கள், அது எவ்வளோ பொருந்து இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி பிரசங்கியில் நாங்கள் வாசிக்கலையும் பார்த்தீங்கன்னா எது முன்னமே இருந்ததோ அதுதான் இப்பயும் இருக்குது, எது நடந்ததோ அதுதான் இப்போ நடக்கிறது, நடக்க போகிறது முன்னமே நடந்தது, எல்லாவற்றையும் தேவன் விசாரிப்பார் என்றது மாதிரி எல்லாமே ஒன்று தான், ஒரே ஆவி தான். அப்போ அதான் தீக்கர் சொல்கிறேன், மனுஷன் மரித்தாலும் ஆவி மரிக்காது. அன்றைக்கு தூதர்கள் லுசிபர் மரித்தாலும் அவனுக்குள்ளே இருந்த ஆவி என்ன செய்கிறது? தொடர்ந்து வருது. இயேசுவும் மரித்தார், ஆனால் அவர் உயிரோடு எழும்பினார். யூதாசும் மரித்தான், ஆனால் அவருடைய ஆவி என்ன செஞ்சிச்சு? திரும்ப எழும்பி இப்போ என்ன செய்கிறது? சபைக்குள்ளாக இருக்கிறது. அப்போ ஆவி ஒரு நாளும் மரிக்காது. எப்படி தேவன் எப்பயுமே மரிக்க முடியாது போல், அதே போல் தேவன் படைத்த ஆவியும் மறைக்கிறார். ஏன் அது எப்போ மரிக்கும்? தேவன் அந்த நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசனத்தில் நியாய தீர்ப்பு நாளில் தான் தேவன் அந்த ஆவியை அழிப்பார். அப்போ தான் அந்த ஆவி முற்றுமுழுதாக அழிக்கும். அது மட்டும் அழியாது. இப்போ டெம்பரவரியாக தேவன் அடைச்சி வச்சிருக்கிறேன். ஆனால் நாங்கள் பார்த்தோம் ஐபிராத் நதி அண்டையில் என்ன செய்கிறேன்? அந்த 3வது சபை தூதன் வருகிற வேளையில் தேவன் என்ன செய்கிறேன்? கட்டவிழ்க்கிறேன். ஏன்னா அந்த யுத்தம், 1ஆம் யுத்தம், 2ஆம் யுத்தம், 3ஆம் உலக யுத்தம் வரக்குள்ள தேவன் என்ன செய்கிற? அந்த ஆவிகளை கட்டவிழ்க்கிறேன். அதே போல் இன்றைக்கு கட்டவிழ்க்கிறபடினால இந்த ஆவிகள் இப்போ எல்லாமே இருக்கிறது. ஆனால் அது எங்களை சேதப்படுத்தலை. ஆனால் அதை என்ன செய்யும்? எங்களோட ஜீவன் எடுக்க முடியாது, ஆனால் அது எங்களை தாக்கி கொண்டிருக்கும். ரைட், அதை இந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார். இந்த விஷயத்தை சொல்லையில் ஆரம்பிக்கிறேன், நான் இடையில போவேன், ஜம்ப் பண்ணுவேன், ஏன்னா அதனால் நேரம் போகும், பரவாயில்ல. ரைட், அதே நேரம் அவர் சொல்கிறார் என்னென்னா, நான் இப்போ அரசியல் நடத்தாமல் என்ற பேச்சால் உங்களை கவராமல் நான் என்ன செய்கிறேன்டா, அவர் என்ன சொல்கிறாரண்டா, எனவே இங்கே நான் வரும்போது உங்களுடைய பாருங்கள், அரசியல் செய்து இழுக்கப்பட்ட 10,000 பேர்களுக்கு பிரசங்கிப்பதை காட்டிலும்
அவர் என்ன சொல்கிறாரண்டா, பிரசங்கிப்பதை காட்டிலும் செய்தியை கேட்கும்படி தேவன் அனுப்பின 5 பேருக்கு பிரசங்கிப்பதையே நான் விரும்புகிறேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் சொல்லுவாங்க வாங்க அப்படி என்று இழுத்து எடுத்து அவங்களுக்கு 10,000 பேர் இருந்து பிரசங்கிப்பதை பார்க்கல, தேவண்ட வார்த்தையை கேட்கும்படி வர்ற 5 பேருக்கு பிரசங்கிப்பதே நான் விரும்புகிறேன். அப்போ அதுதான் அவங்கள மாற்றும். வார்த்தையை கேட்க வர்றவனை தான் அது என்ன செய்யும், மாற்று. நான் சபைக்கு போகிறேன், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நான் போகிறேன்ன்றவனை ஒரு நாள் நாங்கள் மாற்றலாம். அவங்க கேட்பாங்க ஊழியம் நல்லா இருக்குது, செய்தி நல்லா இருக்குது, ஆனால் அவங்க என்ன வெளியே வித மாறி ஏன்னா 4 விதையை சொல்கிறேன். வீதி ஏன்னா பாதையில் விழுந்தது, ஏன்னா கட்பாறையில் விழுந்தது, முள் உள்ள இடத்துல விழுந்தது, நல்ல நிலத்தில். வீதியில் விழுந்ததும் என்ன செய்ய சந்தோஷப்படுதான், கேட்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உவமையில் எல்லாரும் கேட்குறாங்க, ஆனால் என்ன இல்லாதால் விழுந்து போகிறாங்க. அதே மாதிரி இங்கே வர்ற எல்லாரும் கேட்டாலும் வர்ற பிரச்சனை ஏன்னா வெளியில் வர்ற உலக பற்றெல்லாம் வர்ற வேளையில் அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன செய்கிறீங்க, மறந்து போகிறீங்க. சரி, நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று சொல்லும் 10,000 பேரை காண்பதை காட்டிலும் பண்டைய கால பாணியிலான அழுகையோடு புலம்பலோடு மனமாறும் ஒருவரையே நான் காண விரும்புகிறேன். 10,000 பேர் வந்து செய்தியை கேட்டு சந்தோஷப்படுறதை விட அவர் சொல்கிற என்ன, மனம் மாறி கண்ணீரோடும் புலம்போலோடும் என அழுகையோடும் இருந்து கர்த்தருக்குள்ளாக மனம் மாற விரும்புகிறவரை ஒருவரை காணவே நான் விரும்புகிறேன். அதான் தேவனுடைய ஸ்டைல். ஏன்னா அதான் அன்றைக்கு சமாரியா ஸ்திரீயை பார்க்க, அந்த ஒருத்தியை பார்க்க தான் தேவன் போனேன். ஏன்னா அவருக்கு ஒருத்தி கான், அந்த ஒருத்தியே சமாரியா முழுவதும் என்ன செய்தாலாம், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்போ அவளுக்கு தெரியும் அந்த ஒருவர். அதே போல் தான் தேவன் பயன்படுத்துகிற எப்பயுமே ஒருவராக தான் இருக்குது. அந்த ஒருவருக்கான அவன் ஒருவன் மற்ற 10,000 பேரை என்ன செய்வான், கொண்டு வருவான். அப்போ ஏனண்டா அந்த ஜீவன தேவன் அவனுக்குள்ளே வைப்பேர். ரைட், பாருங்கள். அதே நேரம் 8வது பந்தியில் அவர் சொல்கிறார், நான் இன்றிரவு நான் ஒரு 10,000 பேர்களுக்கு ஜெபித்து அவர்கள் எல்லாரும் நாளை காலையில் மறிக்கலாம். நாளை இரவோ மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை சரியானது என்று விசுவாசித்து நான் வியாதியஸ்தருக்காக ஜெபித்து கொண்டிருப்பேன். இன்றைக்கு அவர் 10,000 பேருக்கு ஜெபிக்கிறேன், நாளைக்கு ஒரு வேளை அவ்வளோ பேரும் ஜெபிச்சு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டக் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன். நாளைக்கும் 10,000 பேர் வந்தாலும் நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். ஏனென்றால் தேவன் சுகம் அளிக்கிறவர். அவனுக்கு கொடுக்கறதுக்காக தேவன் கொடுக்காமல் இருக்கிற தேவன் அல்ல, அவர் மற்றவனுக்கும் கொடுப்பார். அதனால் நாங்களோட விசுவாசம் என்ன செய்யக்கூடாதாம், சோர்ந்து போகக்கூடாது என்று அவர் இந்த புத்தகத்தில் சொல்கிறார். மேலும் அவருடைய ஜனத்தை நான் நேசிக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் சக குடிமகனாகிய உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களோடு தோள் கொடுக்கவும் சேர்ந்து பாரத்தை சுமக்கவும் நான் விரும்புகிறேன். தீக்க சொல்கிறேன் என்னண்டா, நான் தேவனுடைய ஜனத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற யாரா குடிமக்களாகிய நாங்கள் ராஜ்யத்தில், இப்போ நாங்கள் திருவோணமலை குடிமக்கள்ண்டா அல்லது ஸ்ரீலங்கா குடிமக்கள்ண்டா, அதே போல் நாங்கள் ராஜ்யத்தில் அங்கே ஒரு நாடு இருக்க போது, அங்கே ஒரு தேசம் இருக்க போது, அதில் நாங்கள் யாராம் குடிமக்கள். அப்போ அங்கே இருக்கிறவனை நாங்கள் நேசிக்காமல் இருக்கல. ஏன்னா அங்கே என்ன இருக்கும், நேசம் மாத்திரம் இருக்கும், அன்பு மாத்திரம் இருக்கும், பிரச்சனை இருக்காது, நாங்கள் வருத்தப்பட தேவையில்லை, கவலை இருக்காது, வியாதி இருக்காது, பிரச்சனை இருக்காது. அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். அதனால தான் வேதமும் ஒரு வார்த்தையை சொல்லுது, என்ன, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறோம். அப்போ நாங்கள் தேவனால் பிறந்திருந்தால் அவரால் பிறந்தவனிடத்தில் நாங்கள் என்ன செய்யணுமா, அன்பு கூறணும். 1 யோவான் சொல்கிறேன். அப்போ அதே போல் தான் தேவனுடைய வார்த்தை. அப்போ அதே போல் தான் நாங்கள் சபையில் இந்த கடைசி கால சப்தியத்தில் சபைக்குள்ளே வந்து அவங்க வருவாங்களோ தெரியாது, எங்களுக்கு போவாங்களும் தெரியாது. ஆனால் நாங்கள் அவங்க எல்லாரையும் நாங்கள் என்ன செய்யணும், நேசிக்கணும். ஏன்டா நாங்கள் ஒரே குடும்பமாக வந்திருக்கிறோம், ஒரே சபையாக வந்தபடினால அந்த சபையில் இருக்க அனைவரையும் நாங்கள் என்ன செய்யணும், நேசிக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவன் மறுபடி பிறந்த ஒரு மனிதனுடைய சுபாவமாக இருக்கிறது. ரைட், இப்போ நாங்கள் செய்திக்கு போவோம். ரைட், அப்போ அதே நேரம் இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்கிறார், மேலும் இங்கு இருக்கும் அநேக நண்பர்கள் உபாசித்து ஜெபிக்கிறீர்கள், ஆனாலும் நீங்கள் ஜெபிக்கிறதான காரியங்களை பிடித்து கொள்ள பயப்படுகிறீர்கள். அப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம், உபாசிக்கிறோம், ஆனால் அதை பிடிச்சு கொள்ள நாங்கள் என்ன செய்கிறோம், பயப்படுறோம். ரைட், அது சரிதான், புரிகிறா. உபாசத்தோடும் ஜெபத்தோடும் இருந்தாலும் அதனோடு கிரியை இல்லை என்றால் அது ஒரு பலனும் தராது. நாங்கள் உபாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனால் நாங்கள் அதை செய்ய போகிற ஒரு காரியத்தில்
பயப்பட்டமெண்டா என்ன இருக்காது, அதில் பலன் இருக்காது. இப்போ மோசேட்ட தேவன் சொல்கிறேன் நீ வா, அவன் சொல்கிறான் நான் திக்குவாயன், எனக்கு வயசாயிட்டு நடக்கல கோடு. அவன் சொல்கிறேன் நீ வாண்டோக்குள்ள அவன் பயந்தா இசைவேலை ரட்சிக்கலாம். அவர் சொல்ல நீ பயப்படாம. அப்போ விசுவாசம் இருந்து கேட்குறது மட்டும் இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணுமா, நாங்கள் கிரியைக்கு வர வேண்டும். அப்போ தான் நாங்கள் உவாசிக்கிறதற்கும் நாங்கள் ஜெபிக்கிறதற்கும் பலன். அதே போல் தான் வருத்தம். நாங்கள் இன்றைக்கு சுகத்துக்காக ஜெபிப்போம், நாளைக்கு மருத்துவர் போக்கில் சொல்ல என்ன இது இப்படி இருக்குது, ஏன்னா நீங்கள் ஏன் இவ்வளோ நாளும் வரையில் இதெல்லாம் கூடிட்டு ஏன்னா இதனால் இப்போ கூடி போட்டு எவ்வளோ நாளோ தெரியண்டோன்னு நாங்கள் அந்த நேரம் பயந்தோம்டா நாங்கள் ஜெபிச்சதுக்கு உவாசத்துக்கும் கை வச்சு ஜெபிச்சதுக்கும் பலன் இல்லாமல். ஏண்டா இப்போ வேதம் என்ன சொல்லுது, நீதிமொழி அல்ல, நீ பயப்படுற காரியம் உனக்கு நேரிடமண்டுட்டு. உனக்கு நீ பயப்பட்டா அந்த காரியம் நேரிடும், உனக்கு நடக்கும். அப்போ நீ விரும்பினா விரும்புகிற காரியம் உனக்கு நேரிடும். அப்போ நாங்கள் ஜெபத்தில் நீ வேதம் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்குறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிற வேளையில் அது கிடைச்சிச்சு. ஆனால் அதே மாதிரி பயமும் வைத்தியர் சொன்னோன்னே நாங்கள் பயந்துட்டோம்னா அதுவும் என்ன செஞ்சுட்டு நேர்ந்துடும். அப்போ அதனால் நாங்கள் விசுவாசிக்கலாம் ஜெபிக்கலாம், ஆனால் அங்கட கிரியைக்கு வராத எதுவுமே பலன் கொடுக்காது. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. அவ்வளவுதான், நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தில் சொல்கிறார். அதே நேரம் அவர் சொல்கிறார் ரைட். அதே நேரம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு நாயை வளர்க்குறாராம். அந்த நாய் ஒரு மிருகத்தை வேட்டையாடுற வேளையில் அந்த மிருகத்தை வேட்டையாடுற கஷ்டமாக, எத்தனை பேர் வேட்டையாடுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனால் இவர் என்ன செய்ய, ஒரு வேட்டை நாயை வைக்கிறபடினால அதை பிடிக்கிறதுக்கு அதை திறத்துற வேளையில் இருக்கு அதை வேட்டையாடுறது ஈஸி, அது ஒரு வேளை பிடிச்சி அமர்த்தி வச்சிடும். அப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறார், அதை கண்டோன்னே அவர் ஒரு நாயை தட்டி ஓடி போய் பிடிண்டோன்னா அதை என்ன செய்யுமா, ஓடி போய் பிடிக்க. ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங். அதே போல் தான் அவரை எதுக்கு ஒப்புறேன்டா, அதே போல் தான் பிசாசு. நீங்கள் பிசாசை ஜெயிக்கணுமெண்டா உங்களை ஓடி போய் அதை பிடிஎன்று ஒரு தட்டு போடணுமா. அந்த தட்டு என்ன, வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையினால் தட்டணும் என்று தீர்க்கதரிசி இந்த இடத்துல அவர் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். ரைட். இப்போ நாங்கள் செய்திக்கு போவோம். ரைட். இப்போ பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்கிறேன், இந்த செய்தியை நான் படிக்கிற வேளையில் நான் அடிக்கடி திருப்பி படிப்பேன். ஏனென்றால் இது எதுக்கு அடையாளமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒரு யாத்திரையை துவங்கினாங்க. உலகம் எகிப்திலிருந்து ஒரு யாத்திரையை துவங்குற வேளையில் எகிப்து உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த உலகத்திலிருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிற ஒரு அதிகாரம் தான் யாத்திராகம். யாத்திராமண்டா என்ன, பிரயாணம் என்ன. அப்போ அந்த யாத்திரை, அப்போ அதே போல தான் இந்த யாத்திரை. அப்போ அந்த யாத்திரையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் இந்த யாத்திரைக்கு சரியான அடையாளமாக இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அன்றைக்கு அவங்க மாமிச ரீதியில் பிரயாணப்பட்டு போனாங்க, இன்றைக்கு ஆவியில். அப்போ அன்றைக்கு எங்கே எகிப்திலேருந்து எங்கே போனாங்க, கானானுக்கு போனாங்க. அப்போ கானான் எதுக்கு அடையாளம், பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். வடிவவளங்கு சாபனம் பிரசங்கிக்கும் எப்படி என்றால் பரலோகத்துக்கு. ஆனால் கானானில் என்ன, எதை வச்சு நாங்கள் வெளிப்பாடோடு பார்க்குறோம். ஏன்னா கானானில் என்ன இருந்துச்சு, யுத்தம் இருந்துச்சு. ஆனால் பரலோகத்தில் யுத்தம் இருக்குமா, இல்லை. அப்போ அவன் சொல்கிறது மாபெரும் புலை. அப்போ நான் என்னத்தை சொல்கிறேன்டா, நாளைக்கு நான் ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு வெளிப்பாடோடு பெற்றுக்கொள்ளாட்டி திரும்ப கொப்பி எடுத்து பார்த்தா தான் ஞாபகம் வரும். ஆனால் ஜதார்த்தமாக நான் கேட்டால் வெளிப்பாடோடு தெரிஞ்ச நீங்கள் புலவிட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கானான் பரலோகத்துக்கு அடையாளம் இல்லை, அது என்னத்துக்கு, பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். டப்புன்னு சொல்லுவீங்க. வெளிப்பாடோட கானானில் சண்டை இருந்து யோசுவாவை கொண்டு விட்டோன்னே தேவன் சொல்கிறேன் இந்த தேசம் உங்களுடையது, ஆனால் நீங்கள் எப்படி பெறணும், சும்மா இருந்து பெறையலாம், கால் மிதிக்கிறதெல்லாம் உங்களோடது. நீங்கள் இன்றைக்கு ஒரு அடி வச்சா அது உங்களோடது தான். அது ஆனால் எப்படி செய்யணும், யுத்தம் பண்ணணும். அப்போ எதிரி 7 ஜாதி இருந்துச்சு, 7 ஜாதியும் நீங்கள் யுத்தத்தால் ஜெயிச்சு நீங்கள் வல்லவர் என்று காட்டினாதான் உங்களுக்கு காணாம். அப்போ அவங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சாங்களா? அதே போல் தான் வேதம் என்ன சொல்லுது, இந்த வேதத்தில் எழுதின அவ்வளோ வார்த்தையும் உங்களுக்கு தான். அப்போ அதை நீங்கள் எப்படி பெறணும், யுத்தம் பண்ணணும். பிசாசு இதை நான் செய்வேன், இதன்படி நடந்து காட்டுவேன். அப்போ அது யுத்தம் இருக்குது. அப்போ பரலோகத்தில் யுத்தம் இல்லை. அப்போ சாபனம் சொல்கிறது 100க்கு 100 தவறு. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க கானான் பரலோகத்துக்கு அடையாளம். ஆனால் எங்களோட வெளிப்பாட்டின்படி தீர்க்கதரிசி சொல்கிறபடி, வேதம் சொல்கிறபடி கானான் பரிசுத்தாவியை பெற்றோன்னு நீங்கள் சண்டை பிடிக்காமல் இருக்கிறீங்களா?
உலகம் பிசாசு வரும் உங்களோட. ஏன்னா உங்களுக்கு யுத்தம் வரும். வியாதி வராமல் இருக்குமா? வரும். பிரச்சனை வராமல் இருக்குமா? வரும். ஆனால் அதை எதால் ஜெயிக்கணும்? வார்த்தையால், அப்பத்தினால பெறணும். தேவாதி தேவன் என்ன, அவர் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு உவாசத்துக்கு போகிற 40 நாள் பெற்றோன்னு அவரை சும்மா பிசாசு விட்டானா? உவாசம் முடியக்குள்ளேயே அவன் வந்துட்டான். ஏன்னா 40 நாள் பரிசுத்தாவியை பெற்றுட்டே ஞானஸ்தானம் பெறக்குள்ள புறா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் மேலே தங்குறே, பரிசுத்தாவியை பெறுறே. புறா எப்பயுமே பரிசுத்தாவிக்கு அடையாளம். அதுக்கு பிற்பாடு எங்கே போகிறே? 40 நாள் உவாசிச்சோடனே அவன் வந்துட்டான். ஏன்னா வந்து அவர் எப்பயுமே சாக மட்டும் அவனை தொந்தரவு பண்ண. அதே போல் தான் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் மறிக்க மட்டும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் எதால் பிழைக்கணும்? வார்த்தையினால். அவர் எப்படி வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெயித்தேரோ அதே போல் தான் மனவாட்டியும் வார்த்தையினால் ஜெயிக்கணும். அப்போ அதனால் இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு அடையாளம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் முறுத்தாங்க, எப்படி இச்சித்து விளங்கி போனாங்க, எப்படி ஊழியக்காரனுக்கு எதிராக பேசி செத்து போனாங்க, ஏன்னா எல்லாமே இன்றைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ரைட். அப்போ பாருங்கள், அப்போ அவர் என்ன சொல்கிறேன்டா, எகிப்து உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது. அதை நான் அவ்வளவாக நேசிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் நான் அதை அமர்ந்து அதை படிக்கிறேன். யாத்ராமம் புத்தகம் முழுவதுமாகவோ அல்லது என்னால் முடிந்தவரையோ நான் வாசிக்கிறேன். நான் அதை மிகவும் நேசிக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கும் சபைக்கு அது சரியான அடையாளம். பாருங்கள், அதே நேரம் சபையின் நிலையையும் தேவன் எவ்வாறு அசைவாடுகிறார் என்பதையும் அது என்ன செய்கிறதாம்? காட்டுகிறது. அது உண்மைதானே. இப்பொழுது நான் போவதற்கு வாக்குத்தத்தப்பட்ட பூமி உண்டு. அதுதான் அவர் சொல்கிறார், அந்த கானான். அதை தாண்டி நாங்கள் அங்கே போகிறோம். அதே போல் அவர் என்ன சொல்கிறாரண்டா, இங்கே அவர் என்ன செய்கிறாரண்டா, இந்த யாத்திரையை துவங்க முதல் 2 காரியத்தை அவர் செய்கிறார். அப்போ முதலாவது என்ன செய்கிறாரண்டா, ஒரு ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை பூசி அந்த பஸ்கா புசித்த பிறகு அனுப்புகிறார். அப்போ அது எதுக்கு அடையாளமாக இன்றைக்கு இருக்குண்டா, முதலாவது அவங்கள என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அப்போ அந்த ரட்சிப்பு என்பது தேவன் அதே வண்ணமாக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே இறங்கி வந்து அவர் எங்களை ரட்சித்தார் என்பதுக்கு அடையாளம். ரட்சித்துட்டு அப்போ விளங்குதா? அப்போ அது இன்றைக்கு என்னத்துக்கு அடையாளம்ண்டா, ஆத்துமாவை அவர் ரட்சித்துட்டார், எங்களை மீட்டுட்டார் என்பதுக்கு அடையாளம். ஆனால் பாருங்கள், எகிப்தில் அவர் ஆடை அடித்து வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? வெளியே வந்த பிறகு தொடர்ந்து வந்தானா இல்லையா? வர்றான். அப்போ அவன் அது என்னத்துக்கு அடையாளம்ண்டா, எங்களோட வியாதிக்கு. அப்போ தேவன் மறித்து எங்களோட ஆத்துமாவை ஒவ்வொரு கிரயத்தையும் செலுத்தி எங்களை மீட்டுட்டு, ஆனால் எங்களுக்கு வியாதி என்ன செய்கிறது? சரீரத்தில் வருகிறது. அப்போ அதே போல் தான் அவன் என்ன செய்கிறான்டா, எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறாங்க. எகிப்திலிருந்து அவங்க விடுதலையாகி வந்தோன்னே ஆடை செலுத்தி தேவன் கொண்டு வந்து ரட்சித்துட்டார். ஆனால் சரீரத்தை கொள்ள பார்வோனுடைய சேனை என்ன செய்கிறது? வருகிறது. அப்போ அதான் யாத்ராமத்தில் இது எங்களுக்கு அடையாளம். யாத்ராமத்தில் அன்றைக்கு என்ன நடந்துச்சு? தேவன் எகிப்திலேருந்து வந்தாலும் இவங்களை கொல்லணுமென்று அவன் என்ன செய்கிறானா? புறப்பட்டு வர்றான். அப்போ ஆத்துமா அவங்கள சரீரத்தில் மீட்டுட்டேர், அந்த அவங்களோட இருதயத்திலிருந்து அவங்கள மீட்டுட்டேர். ஆனால் சரீரத்தை கொள்ள என்ன செய்கிறான் வர. அதே போல் இன்றைக்கு தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களோட ஆத்துமாவை மீட்டாலும் ரட்சித்தாலும் கிரயத்தை செலுத்தி எங்களை மீட்டு அன்றைக்கு எங்கள் வியாதி சரீரத்தில் இருக்கிறதற்கு அது ஒரு அடையாளம். பாருங்கள், அப்போ பாருங்கள், முதலாவது தேவன் ஆட்டுக்குட்டியின் மரணத்தின் மூலமாக அவளுக்கு ஜீவனை கொடுத்து பிரத்தியமானார். இப்பொழுது அவளுக்கு சரீரபரமான மீட்பை காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், 2ஐயுமே தருகிறார். இயற்கையான மனிதனுக்கு மற்றும் ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவையானது ரட்சிப்பு மற்றும் சுகம். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையானது ஆத்தும மனிதனுக்கு எது அவசியம்? ஒன்று ரட்சிப்பு, அடுத்த சுகம். உங்களுக்கு ரட்சிப்பை பெற்றுட்டு சுகம் இல்லாட்டி உங்களுக்கு கஷ்டம். என்ன வருத்தம் இருந்தால் கஷ்டம். ஆனால் அந்த வருத்தத்துக்கு தேவன் என்ன வச்சிருக்கு? பரிகாரம். அப்போ வருத்தம் வரும், பிரச்சனை உங்களை பின்தொடரும். ஆனால் அங்கே விடுதலையாக்க ஒரு மனிதன் அங்கே தேவன் இருக்கிறார் என்பதுக்கு அடையாளம். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்க ரட்சித்து வெளியே வந்தாங்க. ஆனால் தொல்லை வர்ற வேளையில் அங்கே விடுதலையாக்க அங்கே ஒரு மனிதன் இருந்தான். அவன் தான் மோசே. ஏன்னா அந்த மோசே கூடாக தீர்வு இருந்துச்சு. ஆனால் அவங்க மோசைக்கு எதிராக பேசினபடினால அந்த தீர்வு இல்லாமல் போச்சு. புள்ளிய விளங்குதா? அப்போ மோசையிட்டு அவங்க மன்னிப்பை கேட்டு தாழ்மையாக இருந்தால் என்ன இருக்கும்? ரட்சிப்பு இருக்குது. ஆனால் அவங்க மோசைக்கு எதிராக என்ன எங்களை கொள்ளவாக்கணும் தான், ஏன்னா எங்களை. ஆனால் தேவன் இவன் என்ன செய்கிறான்? முறையிடுகிற வேளையில் தேவன் சொல்கிறான், நீ உண்ட கோலை நீட்டுன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதே இப்போ அதுக்கு பிறகு தான் அவங்க என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. திரும்ப விட்டாங்களா?
10வது முறையும் அதே பிரச்சனை அவங்க என்ன செஞ்சாங்க, செய்தாங்க. ரைட். அப்போ பாருங்க, மீட்பின் வழி அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் சங்கார தூதன் கடந்து சென்று விட்டான். அப்போ பாருங்க, அந்த மீட்பில் ரத்தம் பூசினதுனால மரணம் என்ன செஞ்சிட்டு, சங்கார தூதன் கடந்து போனான். அப்போ ரத்தத்தில் சங்கார தூதன் கடந்து போயிட்டான். அப்போ அவங்கள கொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ இங்கே வர்ற வழியில் சரீரத்தை என்ன செய்கிறான், கொல்ல அவன் பின்தொடர்கிறான். ரைட் என்பது நிறுவனம். இப்பொழுது சரீர மரணத்தில் இருந்து தப்பிவிக்க அவர் ஒரு வழியை உண்டாக்க போகிறார். அதாவது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பின் அவன் புற்றுநோயோ அல்லது வேறு ஏதேனும் நோயினால் பாதிக்கப்பட்டாலும் தேவன் அவருடைய வல்லமையினால் எப்படியாக ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார், அதுபோல சரீரத்தையும் மீட்டெடுக்கிறார். அப்போ பாருங்க, ஆத்துமாவில் அவர் மீட்டெடுத்தது போல அவனுக்கு கேன்சர் வரும், அல்லது காச நோய் வரும், அல்லது கண்புற வரும், அல்லது ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் அவர் மீட்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கார். அன்றைக்கு மோசே இருந்தது போல் இன்றைக்கு தேவன் ஒரு ஊழியனை வச்சு அவர் என்ன செய்வார், அதே போல் தேவன் என்ன, அந்த ஜனம் அவங்களை அப்படியே விசுவாசிக்கிற வேளையில் தேவன் என்ன செய்கிறார், சுகத்தை கொடுக்கிறார் என்று வேதம் எங்களுக்கு போதிக்கிறார். ரைட். அப்போ அது ஒரு அடையாளம். அவர்கள் இரத்தத்தின் கீழாக ரட்சிக்கப்பட்டு விருத்தேசனை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் பார்வோன் எதிரணியானவன் அவர்களை அந்த வனாந்திரத்திலே அழிக்கும்படி முயற்சித்தான். ஆனால் தேவன் அவர்கள் சரீரத்தை மீட்கும்படி அவருடைய வல்லமையை காண்பித்தார். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? நான் அதை பற்றி பேசுகிறேன். ஏனென்ற சபையார் ஆமேன் என்கின்றனர். அது வல்லமையினால் மீட்பு. அதன் பிறகு எதிரியானவன் அவர்கள் அருகாமையில் வந்தபோது அந்த மகத்தான இயற்கைக்கு மேற்பட்ட அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேலில் எழும்பி அவளுக்கு மரணத்துக்கு நடுவாக நின்றது. இப்போ முதல் ஒரு வெளிப்பாடை பார்த்துட்டோம். என்ன, அன்றைக்கு எகிப்திலேருந்து வந்தாங்க, அதுக்கு ஒரு ரத்தம் பூசினது, ரத்தத்தினால் அவங்கள மீட்டாருன்றதுக்கு அது அடையாளம். அப்போ அதே போல் இன்றைக்கு இது என்ன அடையாளம், கல்வாரியில் அவர் ரத்தம் சிந்ததினால நான் மீட்கப்பட்டேன். ஆனால் நான் பரிசுத்த ஆவியை பெறாட்டி நான் ரட்சிக்கப்படையலாம். ஏன்னா அவர் எல்லாரையும் இலவசமாக மீட்டுட்டேர். ஆனால் சரீரத்தில் வியாதி இருக்கிறது. அதனால் என்ன, அந்த வியாதியை ஜெயிக்கணுமெண்டா என்ன நடக்கணும், நாங்கள் தேவனிடத்தில் வரணும். அதே போல் பார்வோன் வந்த வேளையில் தேவன் தீர்வு வைத்தார். ரைட். அப்போ அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் மேல் இப்போ வந்துட்டு என்ன வந்துட்டேன்டா, அதுக்கு பிற்பாடு அவங்க பின்தொடர்ந்து வர்ற வேளையில் அவங்களையும் இவங்களையும் நெருங்காதபடி ஒன்று இருந்துச்சு. எது, அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் நடுவில் நின்றுச்சு. அது எப்படி, என்னத்துக்கு வெளிப்பாட்டுக்கு அடையாளம்ண்டா, இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போ இந்த வயசில் இருக்கிறீங்க, என்ன எடுத்துக்கொள்வோமே. அப்போ தேவன் என்ன செஞ்சிருக்கிறேன்டா, இப்போ என்ன ஒருவேளை 50 வயசுலேயோ அல்லது 70 வயசுலேயோ அல்லது இப்போ வருகையை எடுத்துக்கொண்டால் தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால நாங்கள் அவ்வளோ காலம் வாழ மாட்டோம், அதுக்கு முன்னால் நாங்கள் போயிடுவோம். ஆனால் இப்போ என்ன நடக்கிறான்னா, இப்போ எனக்கு ஒரு வருத்தத்தை தந்துட்டாண்டு வைங்களேன். வருத்தத்தை தர்ற வேளையில் இப்போ இந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் எதுக்கு அடையாளம்ண்டா, இவங்க 2 பேரும் நெருங்காதபடி நடுவில் வாரு. அப்போ இன்றைக்கு எங்களை வருத்தத்தினால் கொல்ல வர்ற பிசாசை தேவனுடைய வல்லமை தடுக்குது. ஏண்டா நம்ம காலத்துக்கு முன்னால் மறிக்காத வண்ணம் இதுங்களை காப்பாற்றுறதுக்கு அடையாளம். அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேன்சரோ பெரிய வியாதி வந்தாலும் பயப்படாதீங்க, நீங்கள் தேவனை விசுவாசிங்க. ஏண்டா காலத்துக்கு முன்னே அவனால் கொல்ல இயலாது. தேவன் என்ன செஞ்சிட்டேரண்டா, எழுதி வச்சுட்டே இவன் எப்போ மறிப்பானண்டு. அப்போ அதே போல தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போவாங்க என்பது தேவனுக்கு தெரியும். ஆனால் கானானுக்கு போக முன்பு இவங்களை அழிக்கணும் என்று வர்ற வேளையில் கிட்ட நெருங்காமல் யார் வந்துட்டு, தேவன் வந்துட்டு. அப்போ பாருங்கள் எப்படியான ஒரு அடையாளம். அதுதான் இன்றைக்கும் தேவன். அதனால தான் இத்தனை வயசில் நீங்கள் சாக போகிறீங்க, அதில் ஒன்றுமே பயப்படுது. நீங்கள் ஒன்றை சொல்லணும், பிசாசுக்கு சொல்ல வேண்டிய ஒன்று, நீ அப்பாலே போ, தேவன் என்ன எப்போ எழுதி வச்சாரோ நான் அப்போ தான் மறிப்பேன், நான் மறித்தாலும் நான் அவரை பார்ப்பேன். அந்த ஏன்னா அதே மாதிரி நீங்கள் சொன்னால் அவன் வைக்கப்படும். அதான் தீகரிசி. நான் அதை இடையில் சொல்ல மறந்துட்டேன். அதான் அவர் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆமேன்ன்றதை பாருங்கள், அதை நான் வாசிக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். 13வது பந்தி நாங்கள் அதை ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். அதுக்காக தான் நான் எழுதுறது, ஜம்ப் பண்ணக்கூடாது. ரைட்.
எங்கன்னு தெரியல. ரைட் ஒரு பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரா, ரைட். ஆனால் உண்மையில் நான் அந்த நிலை சற்று இருந்தாலும், ரைட், ஒரு மனிதன் என்னிடம் வந்து அந்த மக்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லும்போது உங்களால் எப்படி பிரசங்கிக்க முடிகிறது என்று கேட்குறேன். இப்போ தீர்க்கதரிசி பிரசங்கிக்கக்குள்ள ஜனங்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லக்குள்ள சில பேருக்கு டிஸ்டர்பாக இருக்குது. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், அதற்கு நான் அது தான் என்னை பிரசங்கிக்கவே வைக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் ஆமேன் என்று சொன்னாதான் எனக்கு உற்சாகம் பெறும். ஏன், அது அப்படி தான், அது அப்படி ஆயிற்று. அப்போ நீங்கள் சொல்கிறது சரி என்றதை காட்ட காட்ட இவருக்கு வருது. அப்போ அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது அவர் சொல்கிறார், இப்பொழுது எனக்கு தெரிந்த மோசமான இந்த ஸ்கான் யார் என்றால் அது பிசாசு தான். மற்றும் சில சமயம் நீங்கள் கொஞ்சம் தட்டி கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் உறக்க ஆமேன் என்று சொல்லுங்கள். நாம் அவனை நசுக்கிய பிறகு அவனை சிறை பிடிப்போம். அதாவது பிசாசை சிறை பிடிக்கணுமெண்டா நீங்கள் எனக்கு உதவி செய்யணுமெண்டா நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கன்ற, அப்போ தான் நான் அந்த பிசாசை கொல்லலாம் என்று அவர் தீக்கரி சொல்கிறார். அப்போ அதே போல் பாருங்கள், இன்றைக்கு ஜனங்கள் ஆமேன் என்று சொல்கிறத நாங்கள் என்ன செய்யணும், வெளிப்பாடோடு நாங்கள் அறிய வேண்டும். ரைட். அப்போ பாருங்கள், அதனால் அப்போ பாருங்கள், முதலாவது தேவன் ஆட்டுக்குட்டியின் மரணத்தின் மூலமாக அவளுக்கு ஜீவனை கொடுத்து பரிச்சயமானார். இப்பொழுது அவளுக்கு சரீரபுரமான மீட்பை காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், இரண்டையும் தருகிறார். இயற்கையான மனிதனுக்கு மற்றும் ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவையானது ரட்சிப்பு மற்றும் சுகம். அப்போ இந்த ரெண்டும் ஒரு மனிதனுக்கு என்னையாக இருக்கிறது, அவசியம். இப்பொழுது மரணமானது குறிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பாக ஒரு விசுவாசியின் அல்லது மறுபடி பிறந்த தேவ பிள்ளையின் வாசலுக்கு திருட்டுத்தனமாக வந்தால் தேவனுடைய தூதனானவர் உங்களுக்கும் அந்த நோய்க்கும் நடுவாக நிற்பார். விளங்கிட்ட, அன்றைக்கு அவன் வெளியில் வந்து உங்களை தொடர வரக்குள்ள அவங்கள வேதம் தெரியும் தானே, அதால் நாங்கள் வாசிக்க தேவையில்லை, யாத்ராமத்தில் இருக்குதானே. இப்போ இவங்க பின்தொடர்ந்து வர்ற வேளையில் வேதம் என்ன சொல்லுதுண்டா, அவங்கள நெருங்க முடியாதபடி அக்னிசமம் மேகசமம் என்ன செஞ்சிச்சா, நடுவாக வந்து நின்றுச்சு. அப்போ நின்றதுனால இவங்களுக்கு அங்கால போகலாம், இதை தாண்டி என்ன செய்ய இயலாது, போக இயலாது. அப்போ பாருங்கள், ஏனென்றா அவங்களுக்கு என்ன வெளிச்சம்ண்டா இவங்களுக்கு இருள். அப்போ இவங்களுக்கு போக இயலாது, அவங்களுக்கு இருளண்டா இவங்களுக்கு வெளிச்சம். அப்போ அவங்க தெரியாது. அப்படி தான் தேவன் என்ன செஞ்ச, அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் வச்சு 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 இவங்களை நடத்த. அதே போல் தான் இன்றைக்கு பிசாசங்களை நெருங்க முடியாதபடி தேவன் நடுவில் நிற்கிறதற்கு இது ஒரு அடையாளம். அப்போ பாருங்கள், தூதனார் உங்களுக்கு அந்த நோய்க்கு நடுவாக நிற்பார். இப்பொழுது உங்கள் மரணத்தை சந்திக்க விரும்பினால் அது உங்கள் தனிப்பட்ட காரியம், ஆனால் நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புரிகிறதா? அவர் உங்களுக்கும் மரணத்துக்கு நடுவாக இருக்கிறார். அதே போல தான் தீர்க்கதரிசி தன் வாழ்க்கையில் நடந்த 23 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு யூத மருத்துவமனையில் நான் படித்திருந்த வேளையிலே அந்த ஒரு சௌரி வந்து என்ன சொல்கிறார், நான் ஜீவிப்பதற்கு 3 மணி நேரமே கொடுத்தார். அப்போ அவர் நீங்கள் சாக போகிறீங்க, உங்களுக்கு 3 மணி நேரம் தான் இருக்கிறது என்று அவர் கொடுக்குற வேளையிலே, ஆனாலும் இன்றிரவு நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அது எதனால்? தேவனுடைய அநாதி கிருபையினால். அவருடைய தூதனானவர் என்னை பாதுகாக்க எனக்கு மரணத்துக்கு நடுவாக நின்றார். ஏனென்ற தீர்க்கதரிசி என்ன சொல்ற, ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனை கொடுப்பீர் என்றால் நான் மரண பரியந்த உமக்காகவே நான் வாழுவேன் என்றபடினால அவர் 3 மணி நேரத்தில் மறிக்க போகிறார். ஆனால் அவர் அதுக்கு பிற்பாடு 20 வருடங்கள் அவர் வாழ்ந்தார். ஆமேன். அதே போல தான் எங்களோட வாழ்க்கையிலும் மரணம் எங்களை சந்திக்க வரலாம், வியாதி எங்களை சந்திக்க வரவில்லை. நாங்கள் சொல்ல வேண்டிய, ஆண்டவரே இவ்வளோ காலமாக தேடாமல் இருந்தேன், ஆனால் நான் இனிமேல் நீர் எனக்கு ஜீவனை தந்தா நான் உமக்காக வாழ்வேன் என்றோ அல்லது உமக்காக நான் இருப்பேன் என்று நாங்கள் ஜெபிப்போம் என்றா தேவன் எங்களை மரணம் வராதபடி அல்லது எங்களை மரணம் கொள்ளாதபடி என்ன செய்வார், எங்களை காப்பார். அப்போ அது ஒரு அடையாளம். அப்போ விளங்கிட்டு அவங்களுக்கு வெளியே வரக்குள்ள என்ன வருது, ரத்தம் சிந்தி அவங்கள மீட்கிறேன். வர்ற வேளையில் அவன் வர்ற வேளையில் சரீரத்தை கொள்ள வர்றவனுக்கு எது அடையாளமாக இருக்கிறது, வெளியே வந்தவன் அந்த பார்வோனுடைய சேனை.
ஆனால் அதுக்கு பிற்பாடு அவங்க என்ன செய்கிறாங்க, வந்த பிற்பாடும் எகிப்தை விட்டு கடந்து பின்ன பிற்பாடும் என்ன வனாந்திரத்தில் எதிரிகள் வர்றாங்க ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, நெருங்காதபடி தேவன் என்ன செய்கிறார், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன செய்கிறார், காத்து வர்றார். அதே நேரத்தில் எகிப்திலேயும் அவர் என்ன செய்கிறார், அதே காரியத்தில் வெளியே வந்தாலும் செங்கடலை பிளக்க முன்பும் அவன் என்ன செய்கிறான், எதிரி பின்தொடர்ற வேளையில் தேவன் என்ன செய்கிறார், இவன் நெருங்காத வண்ணம் அந்த முழுமையான விடுதலை பெற மட்டும் தேவன் என்ன செய்தாராம், அங்கே பாதுகாத்த என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடு பாருங்க, இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். ரைட், பாருங்க, இதுதான் காரியம். ஒரு விசுவாசியின் அடுத்த கட்டம். இப்போ நாங்கள் இந்த 2 கட்டம் பார்த்துட்டோம். அதுக்கு பிற்பாடு விசுவாசியின் அடுத்த கட்டம் பாருங்க, அவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெறுவது. அப்போ முதலாவது பார்த்தோம், 2வது பார்த்தோம், இப்போ 3வது. அப்போ முதலாவது பார்த்தாங்க என்ன, எகிப்தில் இருந்தாங்க, வெளியே வந்தாங்க. வெளியில் வர்றவள வனாந்திரத்தை பார்த்தோம். வனாந்திரம் என்ற வேளையில் எகிப்திலேக்கும் செங்கடலுக்கும் இடையில். அப்போ வர்ற வேளையில் தான் பார்வோன் என்ன செய்கிறான், பின்தொடர்றான். தேவன் அதை வச்சு என்ன செய்கிற, காப்பாற்றுரு. 3வது செங்கடல் வந்தோன்னே, செங்கடல் எதுக்கு அடையாளம் என்று சங்கீதம் சொல்லுது, ஞானஸ்தானத்துக்கு. ரைட். அப்போ இது காரியம். ஒரு விசுவாசியின் அடுத்த கட்டம் என்ன, அவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெறுவதாகும். மோசே இஸ்ரவேலின் புத்திரர்களை அந்த சிவந்த சமுத்திரண்டைக்கு அழைத்து சென்று அதிலே ஞானஸ்தானம் கொடுத்தான். அந்த கடல் தண்ணீர், அது ஆவியை குறிக்கிறது. அவன் அந்த கண்மலையை அடித்த போது தண்ணீர் வந்தது. அது கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான் குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர்களை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று குறிப்பிடப்படும். கவனித்தீர்களா, வனாந்திரத்தில் அழிந்து போகும் மக்கள் அடிக்கப்பட்ட கண்மலையினால் காப்பாற்றப்பட்டார்கள். பாவத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து போயிருக்கும் மக்கள் இன்றைக்கு அந்த அடிக்கப்பட்ட தேவகுமாரன் அவர்கள் இடத்தை எடுத்ததினாலே ரட்சிக்கப்படுகிறார்கள். தண்ணீரும் ஆவியும் பிரகாயித்து வருகிறது. அதான் தண்ணீரும் ஆவியும். அப்போ அந்த தண்ணீர் எதுக்கு அடையாளம், ஆவிக்கு அடையாளம். அந்த ஆவி தேவன் இன்றைக்கு எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியை தந்ததுக்கு அடையாளம். அப்போ பாருங்க, முதலாவது எகிப்து, 2வது அந்த செங்கடலுக்கும் பார்வோன் திரட்டி வந்த 2க்கும் இடையில், அதுதான் சரீர வியாதிக்கு அடையாளம். 3வது வர்ற வேளையில் செங்கடலை கடக்கிற வேளையில் அது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக அது இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதை கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக கடந்து சென்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. விசுவாசியானவன் மரணத்தில் இருந்து மீட்கப்பட்டு ஜீவனுக்குள்ளாக வந்த பின் தேவனின் வல்லமை அவனுடைய சரீரத்தை சுகமடைய செய்து இப்பொழுது அவன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறுவதற்கான நபராய் மாறுகிறான். அப்போ பாருங்கள், முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்படாமல் சரீர மீட்பை நீங்கள் பெறாமல் பரிசுத்த ஆவியை என்ன செய்யலாது, பெற முடியாது என்பதுக்கு அடையாளம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பரிசுத்த ஆவியை பெற்றவன் சரீர மீட்பை அவன் பெறுவான். ஏன்னா அவனுக்கு சுகத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து விசுவாசிப்பான். அப்போ ரட்சிக்க, அதான் வேதம் என்ன சொல்லுது, அப்போஸ்தலர் 2:38 நீ மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று அப்பொழுது பரிசுத்தம். முதல் மனம் திரும்பணும், 2வது பாவ மன்னிப்பு, 3வது என்ன, பரிசுத்தாவி. அதான் நீதிமானாக்குதல், பரிசுத்தாவி பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தாவின். அதான் ஒரு மனிதனின் 3 கட்டங்கள். ஆவிக்குரிய மனிதனின் 3 படிகளை எழுதுகண்டா மண்டையை போட்டு குழப்பக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய மனிதன் 3 படிகள் என்ன, நீதிமானாக்குதல். அப்போ அவன் விசுவாசத்தினால் வாரான். அதுக்கு பிற்பாடு விசுவாசத்தினால் வர்ற மனிதன் பரிசுத்தமாக்கப்படுறான். ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் என்ன வரும், பரிசுத்த ஆவி. அதால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தமாக இருந்தால் தான் பரிசுத்த ஆவி வரும். அப்போ நீதிமானாக்குதல், பரிசுத்தமாக்குதல், பரிசுத்த ஆவியின் அவை. அதே போல் தான் ஞானஸ்தானம், மனம் திரும்பி பாவ மன்னிப்பு, பரிசுத்த ஆவி. அப்போ பாருங்கள், அப்போ அதே போல் தான் எகிப்திலிருந்து நான் வெளியே பெற போகிறேன், அப்போ மனம் மாறுறேன். ஆனால் நான் அதே போல் இன்றைக்கு பாவ உலகத்திலிருந்து நான் கிறிஸ்துக்குள்ளாக வர்றேன்ன்றதுக்கு நீதிமானாக்குதல் அடையாளம். அதான் மனம் திரும்புதல்.
அடுத்தது நாங்கள் வாரம் இந்த இரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் எங்களுக்காக மரிச்சார், அதனால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். அடுத்தது வர்ற வேளையில் தான் என்ன வருது? பரிசுத்த ஆவி. அதே போல் தான் எகிப்தில் இருந்து வெளியே நான் வரப்போகிறேன்றக்குள்ள அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு நான் அந்த பஸ்காவை அடித்து கொண்டு நான் எகிப்திலேருந்து வெளியே வரப்போகிறேன்றதுக்கு மனம் திரும்புதல் அடையாளம், நீதிமானாக்குதலுக்கு அது அடையாளம். அதுக்கு பிற்பாடு நான் அப்படி வந்ததினால தேவன் என்னை பரிசுத்தமாக்கினார், என்னுடைய சரீரத்தை மீட்டார், பரிசுத்தமாக்கினார், என்னை மீட்பார் என்பதுக்கு என்ன அடையாளம்? வெளியே வர்ற வேளையில் அந்த அந்த மேகசமம் அக்னிசமம் என்ன நடுவாக நின்று அவங்கள பிரிக்கிறதுக்கு அடையாளம். அதாவது சுகத்தை அவர் தருகிறார், எங்களோட சரீரத்துக்கு விடுதலையை தர்றார் என்பதுக்கு அடையாளம். அப்போ தான் என்ன வரும்? பரிசுத்தாவி. அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் தெய்வீக சுகத்தை பெறாமல் பரிசுத்தாவியை பெறையலாது. நீங்கள் தெய்வீக சுகத்தை விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் பரலோகம் செல்ல முடியாது. ஏண்டா மூன்றும் கனெக்ட் ஆகிருக்குது. ஒரு மனிதனில் மூன்றும் ஒன்றாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ஒரு மனிதன் சரீரத்தில் ஜலம் இருக்குது, ஆவி இருக்கிறது, இரத்தம் இருக்குது. இரத்தம், தண்ணீர், ஜலம், இந்த மூன்றும் எப்படி இருக்கான்? ஒன்றாக இருக்கிறது. இந்த மூன்றில் ஒன்றை பிரித்தாலும் மனுஷன் செத்துருவான். தண்ணி உடம்புல இல்லாட்டி அவன் என்ன செஞ்சிருவான்? செத்துருவான். ஏன்னா அதனால தான் நீங்கள் சாப்பிடாமல் எத்தனை நாளும் இருக்கலாம், தண்ணீர் இருக்காமல் தண்ணி குடிக்காமல் சொற்ப நாள் தான் வாழலாம். புரியுதா? தண்ணியை உடம்புல இருந்து தண்ணி இல்லாட்டி செத்துருவான். ரத்தம் இல்லாமல் இருக்கலுமா? இல்லை. ஆவி இல்லாமல் இருக்கலுமா? ரெண்டும் இருந்தாலும் ஆவி இல்லாட்டி நீங்கள் பொடியாக இருப்பீங்க. ஏன்னா ரத்தம் இருக்கும், ஆவியும் தண்ணியும் இருக்கும் உடம்புல, ஆனால் ஆவி இல்லாட்டி நாங்கள் மறிச்சா தான் பொடி. அதே மாதிரி ரத்தம் இல்லாட்டியும் நீங்கள் செத்து போயிடுவீங்க. அதான் ரத்தம் ஏற்றுவாங்க. தண்ணி இல்லாட்டியும் நீங்கள் மறித்து போயிடுவீங்க. அதான் மூன்றும் ஒன்று. அப்போ மூன்றையும் பிரிக்க இயலாது. மூன்றில் ஒன்றை பிரித்தாலும் செத்துருவீங்க. அதே போல் தான் தேவனும் ஒன்றாக இருக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஆதி. ஏன்னா அவர் பிதாவாக இருந்தே, குமாரனாக இருந்தே, பரிசுத்தாக தான் ஒன்றாக இருக்கிறது. ரைட். அதே போல் தான் இந்த மீட்பில் நாங்கள் பார்க்குறோம். ரைட், டைம் ஆகிட்டு. அப்போ பாருங்கள், சமுத்திரத்துக்கூடாக கடந்து சென்ற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. விசுவாசியானவன் மரணத்திலிருந்து மீட்கப்பட்டு ஜீவனுக்கு வந்த பின் தேவனின் வல்லமை அவனுடைய சரீரத்தை சுகமடைய செய்து இப்பொழுது அவன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறுகிற நபராய் இருக்கிறான். செல்ல வேண்டிய நீண்ட பிரயாணம் ஒன்று இருக்கிறது. அந்த பிரயாணத்தை அவன் மேற்கொள்வதற்கு முன்பாக அதுக்கு தேவையானவற்றை அவன் பெற்றிருக்க வேண்டும். ஆமேன். இது பெந்தகோஸ்தே பரிபூர்ண ஒப்பனையாக இருக்கிறது. அதே போல தான் நீங்கள் நீதிமானாக்குதல் பரிசுத்தமாக்குதல் பரிசுத்தாவியை பாராட்டி நீங்கள் ராட்சி. அதான் எபேசியர் 4 நினைக்கிறேன் என்ன சொல்லுது? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்த. அப்போ மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட முத்திரை பரிசுத்தாவி. அப்போ பரிசுத்தாவி இருந்தால் தான் அவங்க கடந்து அங்கே போகலாம், கானானுக்குள்ளே போயிட்டு அவங்க ஜெயங்கொண்டாதான் அவங்க நித்தியமாக அந்த கானானில் வாழலாம். அதே போல் தான் எங்களுக்கு பரிசுத்தாவியை பாராட்டி நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க முடியாது என்பதற்கு இது ஒரு பாவனையாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அதே போல் தான் பாருங்கள், மீட்பில் இருக்க ஒரு மகிழ்ச்சி. அவள் மீட்கப்பட்ட பிறப்பு தான் மீரியாம் என்ன செய்கிறா? தம்பூர் அடித்து நடனம் ஆடுறான். அப்போ அவள் ஏனென்றா தேவன் எங்களை சத்துருக்கிலிருந்து எங்களை மீட்டு வெளியே கொண்டுட்டேன்றது பிறகு தான் அவருக்கு ஆரவாரம் வருது. அதே போல் தான் நீங்கள் எங்களை ரட்சித்து என்ற சரீரத்துக்கு சுகத்தை கொடுத்து நான் பரிசுத்தாவியை பெற்றேன் என்றால் தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். நீங்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் அதான் மீட்பில் இருக்கும் முழுமையான மகிழ்ச்சி. நீங்கள் மீட்கப்பட்டதுக்குன்ற முழுமையான அடையாளம் நீங்கள் இந்த மூன்றையும் கடந்து பரிசுத்தாவி இல்லாட்டி நீங்கள் துக்கமாக தான் இருப்பீங்க, சோர்வாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? சோர்ந்து போயிடுவீங்க. இது என்னவோ, இது எப்படி ஆகுமோ, எப்படி நான் கடக்க முடியும். ஆனால் பரிசுத்தாவியை பெற்றால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏதான் வேதம் என்ன சொல்? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலனாக இருக்கிறது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருளி செய்வார். அப்போ கடவுளுக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தால் தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதான் நான் வழி நடத்தக்குள்ளே சொல்கிறேன், நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, காலத்துக்குரிய கனி கொடுக்கும். அது கொடுத்து அவன் இலையுறாயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அடுத்தது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு, எதை செய்தாலும் வாய்க்கு. ஏன்?
அவனுக்குள்ளே யார் இருக்கிற ஊற்று தண்ணீர் இருக்குது. தண்ணீர் எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவி. அதான் யோசேப்பை குறித்து வாசிக்கல, யோசேப்பு சென்ற இடமெல்லாம் செழிப்பு. யோசேப்பு செய்ததெல்லாம் வாசித்தான். நாங்கள் ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகளும் வாசிச்சிருப்போம். அப்போ அது சென்ற இடமெல்லாம் செழிப்பு. யோசேப்பு என்றாலே செழிப்பின் மகள். அப்போ அவன் ஏனென்றால் அவன் எல்லாமே செழிப்பாக இருந்தான். அதே போல தான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி இருந்தால் அவன் எப்பயுமே செழிப்பாக இருப்பான், புஷ்டியாக இருப்பான். அவன் எதை கேட்டாலும் தேவன் அவனுக்கு கொடுப்பேர். ஆமேன். அப்போ அதனால தான் உங்களுக்கு மகிழ்ச்சி. அதான் நான் இந்த சபையில் பார்க்கக்குள்ள நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் தான் நீங்கள் எப்பயுமே மனரம்மியம். அதான் அந்த பாட்டு இருக்கு, என்ன, எந்த நிலை வந்தாலும் என்ன காரியம் வந்தாலும் நான் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் அது பரிசுத்த ஆவி இருந்தால் தான் எங்களுக்கு மனரம்மியம் இருக்கும். ரைட். அதால் தான் அவங்க வெளியே வந்த எகிப்தை விட்டு தாண்டினபடியாக தான் அவங்களுக்கு சந்தோஷம். இல்லாட்டி பயம் இருந்துச்சு தானே, பின்னால் திறத்திட்டு வாரான். ஆனால் அந்த தேவன் நடுவில் நின்று காப்பாற்றினேன். ஆனால் செங்கடல் தடையாக இருந்துச்சு. அதையும் பெற்றோன்னா அவங்களுக்கு சந்தோஷம். ஏண்டா அவங்கள யார் எதிர்த்து வந்தானோ அவன் என்ன செஞ்சிட்டான்? அழிஞ்சிட்டான். ஆனால் தேவன் வேறொரு வழியை வச்சு கானானுக்குள்ளே பிரச்சனை இருந்து, முறுமுறுப்பு இருந்து, வனாந்திரத்தில் எல்லாமே இருந்துச்சு. ரைட். அடுத்தது நான் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், நிறைய இருக்குது. ரைட். அதே போல் பாருங்கள், அதான் திக சொல்லேன். அதே போல் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து கடந்து போகிற வேளையில் தான் தேவன் என்ன செய்வார்? அதை காரியத்தில் எங்களுக்கு விடுதலையை அவர் கொடுப்பார். ஏண்டா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்பு ஒவ்வொரு வார்த்தை. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் வார்த்தையை விசுவாசிக்காமல் எதுவுமே கிடைக்காது. அப்போ அதே போல் தான் தாவீது அவர் சொல்கிறார். தாவீது வேட்டைக்கு அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தபடினால் அவனோட பையில் எப்பயுமே தேன் இருக்குமா, தேன். ஏனென்றா அங்கே அவங்க போனால் 1 மாதம் 6 மாதம் அவங்க என்ன செய்வாங்க? அந்த தொழிலே இருப்பாங்க. மேய்ச்சிட்டு தான் என்ன செய்வாங்க? ஆடை கொண்டு வருவாங்க. அங்கே போல் காலையில் எடுத்துட்டு பின்னேறம் இல்லை, அவங்க தூர இடத்துக்கு போவோம். மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு ஆடை மேய்ச்சி போகிறேன்னா அங்கே போல் 5 ஆடு 10 ஆடு வைக்க மாட்டான். அவங்க பட்டி கணக்கில் 1000 2000 வைக்கலாம். அவன் தாவிது அதெல்லாம் தகப்பண்டுடைய மேய்ச்சிட்டு போனால் அவன் என்ன செய்வான்டா? தேனை வச்சிருப்பான். அப்போ தேன் என்ன செய்கிறதா? ஆடுக்கு மிக பிரியமான ஒரு பொருள் தான் தேன். தேனண்டா அது அவ்வளவு நக்கி சாப்பிடும். அப்போ அவன் என்ன செய்வான்? ஒரு ஆடு வியாதிப்பட்டால் கட்பாறை, சுண்ணாம்பு கட்பாறையில் கொண்டு தேனை தடவி விடுவான். தேனை தடவினோன்னு என்ன செய்யுமா? தேனை நக்குறண்டு அந்த ஆட்டுட இந்த நாக்கு சொரப்பு கூட அது நக்குறதுண்டு என்ன செய்யுமாண்டா? அந்த சுண்ணாம்பு கல்லையும் அந்த டேஸ்ட்டுக்கு ஊறி இருந்தானே போட்டு நக்கினோன்னா அந்த சுண்ணாம்பு தான் இந்த ஆட்டுக்கு மருந்தான். அப்போ தேனை நக்குறன்னு அறியாமலே சுண்ணாம்பை நக்கி விட்டுரும். அப்போ ஆடு அடுத்த நாளே அந்த கணமே சுகமாயிரும். அதே போல தான் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவள நாங்கள் அறியாமலே தேவனையை நாங்கள் பெற்றுக்கொண்டுடுவோம். அதான் தேவன் எங்கே இருக்கிறார்ன்றா வார்த்தையில் இருக்கிற. அப்போ தாவீது எப்பயுமே தேனை வச்சிருப்பான். அப்போ அந்த தேனை ஆடு பலவீனமாக கண்மலையில். அதே போல் தான் ஒரு ஊழியக்காரனும் தேன். ஏன்னா அந்த வசனத்தை சொல்லுங்கள், அந்த சங்கீதத்தில் ஒரு சொல்லுது, ஏன்னா தேனை பார்க்கிலும் என்னது அந்த வசனத்தை சொல்லுங்கள். தேனண்டு தாவீது ஒரு பாடுறான், ஒரு பாட்டு, ஏன்னா வருது வாயில் இருக்குது, வருது இல்லை ஸ்பீடாக. நல்ல ஒரு வசனம், ஏன்னா அது பாட்டு. ரைட். அதில் நல்ல ஒரு தேன், என்ன என்னது? ஆமே. அப்போ பாருங்கள், தேவண்ட வார்த்தை தேனுக்கு ஒப்பிடப்படுது. அப்போ அந்த தேனான வார்த்தையை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்குள்ள நீங்கள் அதை விசுவாசிக்குள்ள கடைசி எங்கே போய் நின்றுவீங்க? கிறிஸ்துவை நக்கிடுவீங்க. ஏண்டா அவர் யாராக இருக்கிறார்? வார்த்தை. ஆமே. ஆதியில் வார்த்தை. அப்போ அதனால தான் நாங்கள் எப்பயுமே வார்த்தையை வாசிங்க ஏன்னா அந்த வார்த்தையை விசுவாசிங்க ஏன்னா. அப்போ அப்படி நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் அதே போல் தான் தாவீது தேனை பூசினோன்னு அந்த ஆடு தேனை நக்கிறனண்டு கடைசியாக போய் அதை நக்கிடும். அப்போ நக்கினோன்னு அதை என்ன செய்யுமெண்டா? சுகம் அடையும். அதே போல் தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க நீங்கள் கடைசியாக கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொண்டுருவீங்க. அதனால தான் மீட்பில் இருக்கும் முழுமையான மகிழ்ச்சி. ஆமே. இப்போ எப்போ மகிழ்ச்சி வருது? செங்கடலை
கடந்த பிற்பாடு. இப்போ அதே போல தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை, ஞானஸ்தானம் என்பது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். நீங்கள் ஞானஸ்தானம் அடையாளத்துக்கு பெற்றிருக்கலாம், அப்போ மகிழ்ச்சி வராது. ஆனால் அந்த அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை பெறுவீங்கண்டா. ஏண்டா தேவன் தருவேரென்று வாக்கு தத்தம், அது அவருடைய வாக்கு. ஆனால் என்ன செய்யணும்? முதலாவது மனம் திரும்போம். நாங்கள் சில பேருக்கு திருமணத்துக்காக கொடுப்போம், ஏன்னா சபைக்கு வர்றவங்க அவனுக்கு மகிழ்ச்சி இருக்காது, அவன் வந்த மாதிரியே இருப்பான். ஏன்னா ஆனால் மனம் திரும்பி நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வர்றவன் அடுத்த கட்டத்துக்கு போவான். அவன் வார்த்தையை விசுவாசித்து தெய்வீக சுகத்தை, தேவன் என இந்த வருத்தம் தொடாதபடி என்னை காப்பாற்றுவார் என்று விசுவாசிப்பான். அதை வர்ற வேளையில் கடைசியாக அவன் என்னத்தை பெறுவான்? பரிசுத்த ஆவியை பெற்று வெளியே வர்ற வழியில் அவனுக்குள்ளே மீரியாமை போல் ஆடி பாடி ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமேன். அதுதான் மீட்பில் இருக்கும் முழுமையான மகிழ்ச்சி. ஆமேன். வெளிப்பாட்டின்படி பிறகு போய் மீரியாம் விழுந்து போகிறான். ஆனால் நாங்கள் ஸ்டெப் படி பார்க்கக்குள்ள அவளுக்கு எப்போ மகிழ்ச்சி வருதுண்டா, பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு அவளுக்குள்ளாக மகிழ்ச்சி வர்றதை நாங்கள் பார்க்குறோம். அது இன்றைய நாளில் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியை பெறாட்டி எங்களுக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி வராது. அதே நேரம் நாங்கள் தெய்வீக சுகத்தையும் ஒரு வருத்தம் வந்தால் கூட நாங்கள் அதை விசுவாசிக்க மாட்டோம். ஏன்னா விசுவாசிக்க வருவோம், ஜெபிக்க வருவோம், ஆனால் வருத்தம் கூடினோன்னு நாங்கள் அதே பயம் எங்களுக்குள்ளே திரும்ப வந்துடும். ஆமேன். அதனால் நாங்கள் மருத்துவத்தை போகக்கூடாது வெளிப்பாடு சொல்லல, ஆனாலும் விசுவாசத்தோடு, ஏன்னா நாங்கள் ஆண்டவரே நான் ஜெபிச்சிருக்கேன், ஆனாலும் நீர் என்னை தாமதிக்கிறீர், அதனால் தேவனே நான் போகிற உமக்கு சித்தமானால் மருத்துவருக்கூடாக தாரன், அப்படி இல்லாட்டி நான் உண்மையை சார்ந்திருப்பேன் என்று நாங்கள் அப்படி ஒரு அடையாளத்தை வச்சு போகும்போது தேவன் அதை எங்களை பாதுகாப்பார். ஆமேன். அதனால் நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் தலைகளை நாங்கள் தாழ்த்துவோம். நன்றி கர்த்தாவே, உமக்கு சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வல்லவரே, உமக்கு கோடான கோடி சோதரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, மகா பேர்சமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு சோதரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்தில் மீண்டுமாக கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அழகான இந்த வார்த்தைகளை தியானித்து கர்த்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்தத்தக்கதாக இன்றைக்கு எங்களோடு நீர் பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்படியாக அந்த யாத்ராமம் புத்தகமானது இன்றைக்கு எப்படியாக எங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது என்பதை குறித்து உம்முடைய வார்த்தையை கொண்டு வெளிப்பாடை கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டோம். அதனாலே கர்த்தாவே, இந்த கல்லின் மேல் கட்டுகிறவன் என்ற வண்ணமாக ஆண்டவரே அந்த கல் பாறை வெளிப்பாட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே போல் கர்த்தாவே, எங்களுடைய வெளிப்பாடு தான் எங்களை உமக்குள்ளாக பலப்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஸ்தாபனங்களுக்கோ அல்லது முன்குறிக்கப்படாத ஜனங்களுக்கோ இப்படிப்பட்டதான வெளியேற பெற்ற மறைவான மன்னா கிடைக்காததினாலே அவர்கள் பாரம்பரியமாய் உம்மை தொழுது கொள்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனால் அந்த ஆராதனை வேதம் சொல்கிறது வீணான ஆராதனை என்று. ஆனாலும் நாங்கள் சொற்ப மணி நேரம் செய்தாலும் உமக்குள்ளாக விசுவாசிக்கும் போது அதுவே உமக்கு உகந்த தூய ஆராதனையும் தூய பலியுமாயிருக்கிறது என்பதை, சுகந்த வர்க்கமாயிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளை நாங்கள் விட்டுவிடாத வண்ணம் ஆண்டவரே உமக்குள்ளாக இன்னும் அதிகமாய் நாங்கள் அதை பிடித்து கொண்டு ஓட நிற்கிற செய்யும். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.